இன்னைக்கு நம்ம தவளகிரி ட்ரெக்கிங் தான் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாதை இந்த பக்கம் இருக்கு. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தம்பி அப்படிலாம் ஏற மாட்டாரு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் முடிச்சுட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட ட்ரிப் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிட்டேன். பஸ்ஸில் ஃபுல்லாக பாட்டு தான். இருக்கஞ்செடியோரம் இருக்கி பூ எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா உருகுன்னை அப்படியே நேராக வந்த வசியில் வந்து இறக்கி விட்டாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து பைக்கில் வந்தான். அவன் என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டான். இங்கே இருக்க திருட்டு பையன் நிற்கிறா. திருட்டு பையன் கூட மலை ஏற போகிறேன். ஓட்டு 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 ஏய் ஏய் அவன் ஓடனே அவன் ஓட்டை கொன்ன. ஸோ ஏலோ கைஸ், இப்போ வந்து நம்ம தவளகிரீஸ்வரர் மலைக்கு தான் வந்திருக்கோம். மலை பின்னாடி அங்கே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மலை உச்சியில் போய் வீடியோ எடுப்பேன். கீழே ஒரு கோயில் இருந்தது. அங்கேருந்து ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ ஏறுறப்ப இந்த வழியில் ஏற போகிறோம். இறங்குறப்ப இந்த வழியில் இறங்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ கட்டியிருக்காங்க புதுசாக. இது ஈஸியான பாதை. இதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த பாதையை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பாதையிலே நம்ம ஏற போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு தொட்டி மாரியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே குளிக்கலாம் போல, தண்ணியெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா பாசி பிடிச்சிருக்கு. இந்த இதில் மேலே உள்ள தண்ணியெல்லாம் இது வழியாக கொட்டும் போல். மேலே மழை பெய்கிற தண்ணியெல்லாம் அடி இந்த ஓடை வழியாக ஓடை மாரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க. அது வழியாக ஊற்றும் போல் இருக்குது. இப்போ நாங்கள் அது மேலேயே இப்போ நடந்து போக போகிறோம். ஸோ இங்கே நிற்கிறாரு பாருங்க, நம்ம அதுதான் வீட்டுக்கு. மலையில எவ்வளவு பெரிய வாட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க. சரி சார். ஃப்ரெண்ட்ஸ், அப்பயே பாருங்க இந்த மலையில வாட்டர் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இங்க உள்ள பாத்தீங்கன்னா மலையில பெய்யுற தண்ணி எல்லாமே இங்க கீழே தான் வருது. அந்த வாட்டர் அப்படியே எடுத்துட்டு வந்து இது யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதையை பார்க்குறப்ப அகத்தியர் மலை போனப்போ அட்டைப்பூச்சி இருந்தது. அதே மாதிரி அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பாதை தான் இங்கேயும் இருக்குது. இங்கே வேறு அட்டைப்பூச்சி காலில் ஊடுற மாதிரி பயமாக இருக்குது. அகத்திருமல்ல யார் உனக்கு வந்து கண்ணா வச்சு என்னது? அகத்திருமல்ல எதிராக அவனுக்கு கண்ணை வச்சு பாதை செஞ்சுருக்காங்க. அகத்தியர் நம்ம தான் செய்வோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாருன்னு. பா, பீமன் கல்லூரின்ற மாதிரியே இருக்குது பார்க்க. வெள்ளையங்கிரியில் வராது. அது நான் 30ஆம் தேதி போறாங்க. சரியா? எது இப்போ பிப்ரவரி இந்த மாதம் 30. நாளான்னைக்கு போறியா? அடுத்த மாசம் நம்ம போலாம். நான் அடுத்த மாசம் போவேன். சொல்றேன் அடுத்த மாசம். பாதையே செமையா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நடந்துக்கிட்டே இங்கே ஒரு காளியம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோம். சில எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா காளியம்மன் தான் நைட்டு ஃபுல்லாக காட்டை பார்த்து காப்பாங்கன்னு. ஸோ அந்த காளியம்மன் இந்த தமிழ் நேவிகேஷனில் இதை பார்த்தேன். அப்படியே உண்மையான பாம்பு மாதிரி அப்போ இருந்துருந்தாங்க. ஆனால் இப்போ முழுசாக உடஞ்சி போயிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து இந்த பக்கமாக இப்போ மலை ஏறணும். இங்கே ஐயனார் கூட இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், மலை இங்கேருந்து பார்க்க அப்படியே பெரிய கல் மாரியே இருக்குது பாருங்க. 2 கல் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ பெரிய மலையாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த பாதையிலே அப்படியே போயிட்டுருக்கோம். வந்து பாரா, என்னது அந்த ஒரு கல்லு மட்டும் பாரு, டிசைன் அப்படி வந்து போயிருக்கு பாரு. ஏய் ஆமா, அது ஏறும் மலை தெரியாம.
இப்ப இந்த மலை தான் ஏறிடும். அதுக்குள்ளேயே முக்கால்வாசி ஏறிடும், கால்வாசி ஏறிருப்போம்னு நினைக்கிறேன். இது எப்போனா இருக்கலாம், அது ஏறுமா? இங்க ஒண்ணுமே இல்லையே. அதை போய் பார்த்துட்டு வரலாம். இறங்குறப்ப அப்படி பார்த்துட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க, மலைக்கு கரண்ட் வசதி எல்லாம் போகுது. கரண்ட் கேபிள்னா சார்ஜ் போடுறதுக்குலாம் அங்கே கரண்ட் இருக்காது. சும்மா மேலே லைட் எரியறதுக்காக வச்சிருப்பாங்க. சிங்கிள் பேஸ். ஃப்ரெண்ட்ஸ், மலை வேணால் குட்டியாக இருக்கலாம், ஆனால் நல்ல செங்குத்தாக ஏறுது மலை, குட்டி மலையாக இருந்தாலும். இங்கே பாருங்கள், இந்த பாறையை பாருங்கள், அப்படியே மேலே வந்து உழுவுற மாரி இருக்குது. அப்படியே அது பார்க்க ஏதோ பூச்செல்லாம் அந்த கல்லையை அரிச்சு போன மாதிரி இருக்குது. கல்லி பாருங்கள் இப்படி இருக்குது, ஆனால் நம்ம ஆள் இப்படி தான் போவார் எப்பயுமே. எங்கே செங்குத்தாக இருக்கும் அங்கே தான் நம்மளாம் போவோம். அங்கே பாரு பூச்சி இரு. அதான் பூச்சி. இங்கே பாருங்க, இந்த பூச்சை பாருங்க, அப்படியே ஒரு இலை மாதிரியே இல்லை, ஆனால் இது ஒரு பூச்சி. பாருங்க, நவுறது பாருங்க, அப்படியே கை கூட அது ஒரு குச்சி மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காடுகளுக்கு வரப்பதான் புது விதமான பூச்சிகள்லாம் பார்க்க முடியும். ஒரு மலைனால அதை சுற்றி உள்ள பல இடங்கள், பல விலங்குகள் எல்லாமே பூர்த்தி அடையுது. பூர்த்தினா சாட்டிஸ்ஃபை. கள்ளி செடியெல்லாம் இருக்குங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலை எல்லாத்தையும் வெட்டி கருங்கல் உருவாக்கிடுறாங்க. இங்கே பாரு, பெரிய குளம், ஆனால் பாசி பிடிஞ்சிருக்கு. இவ்வளோ ஹைட்டில் ஒரு சுனை. இங்கே குப்பை போடாதீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்கு. போயிட்டு வருவோம். யாருங்க அங்கே ஒரு குகை மாரி இருக்கு, அதுக்குள்ளே போக போகிறோம். நம்ம பையன் தான் போக போகிறோம். போக முடியாதுடா, நம்ம பையன் போகணும்னா போகலாம். ஆமாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ அந்த இன்னொரு வழி சிமெண்ட் வழி இப்போ போட்டதுன்னு சொன்னேன், அந்த பாதியும் நாங்கள் வந்த பாதி சேர்ந்துட்டு இதுதான் நாங்கள் வந்த பாதை. அப்படியே இப்படி திரும்பினா இது இப்போ புதுசாக போட்ட பாதை. எப்பயுமே கஷ்டத்தை சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதை இந்த பக்கம் இருக்கு, ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தம்பி அப்படிலாம் ஏற மாட்டார். எப்பயுமே இந்த சைடில் தான் ஏறுவார். பாருங்க, பக்கத்துலேயே குரங்கு இருக்கு, பார்த்தேரு. இப்போ நம்மளும் அப்படி ஏற போகிறோம், பத்து கையில் ஃபோன் வச்சுட்டு. எடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க, ஏறிட்டாங்க தம்பி. இன்னுமா ஏறல? இப்படிதான் ஏறி வந்தேன் பாருங்க, இப்படி தான் போகிறேன். இங்கே எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கீழே பள்ளம். இப்படியே போய் இப்படி போகணும். இங்கே பக்கத்துலேயே இங்கே ஈஸியான பாதை இருக்குது, ஆனால் நாங்கள் இப்படி போக மாட்டோம், இப்படி தான் போவோம். வேற வழுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அந்த பாதை வழியே ஏறணும். கையில் இதெல்லாம் ஒட்டிட்டு, கையில் மட்டும்தான் ஒன்று பார்த்தா ட்ரெஸ்ஸில் வேற என்னமோ ஒட்டியிருக்கு. வேற என்னமோலாம் கிடையாது. என்ன தப்புறோம்? என்ன சொல்லு தெரியல, அது பேர் என்னன்னு சொன்ன. அதுக்கு பதிலாக இது வேறதா இதோட. சரி, நீங்க பல மலைகள் பார்த்துருப்பீங்க, காடுகள் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சித்தர்கள்லாம் வந்து தவம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. என்னன்னா, நாம் இந்த மாதிரியே ஒரு மலைக்கு வரப்ப இங்கே ஒரு சித்தர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, சித்தர்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு சித்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சித்தர், நவீன சித்தர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரசாதம்.
சித்தர் பிரசாதம் கொடுத்துருக்காரு. ஐ ஆட்டுப்புழுக்கே கொடுத்து நான் கூட ஏதோ கொட்டை இருக்கு அதை எடுத்து கொடுக்குறான்னு பார்த்தா எப்படா அவன் தொடுற. நல்ல வேளை கையில கிளவுஸ் போட்டிருக்கேன். ஒப்பனை வச்சு தாக்குறான். ஏய், நான் பெரிய ஒப்பனை எடுப்பேன். சரி போமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதோ இங்கதான் கோயில் இருக்கு. இதோ இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. இதுல போய் பார்க்க போறோம் ஏரி. பிளாஸ்டிக் பொறுக்குன்னா ஒரு இதுவே ஆக மாட்டேங்குது பாருங்க view. இங்க பக்கத்துல பெரிய ஏரி மாதிரி இருக்காங்க. நிறைய ஏரி, எங்க பார்த்தாலும் குளமா இருக்கு. ஆனா சிட்டி சைடு போனா அதெல்லாம் பார்க்க முடியாது குளத்தையே. நான் சும்மா சிட்டியும் கிராமத்தையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்தது. லைக் நாங்க போன நேரம், அந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா சிட்டியும் அதுக்கு ரொம்ப குறைஞ்சதெல்லாம் இல்ல. லைக் சிட்டிலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, கிராமத்துலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே தப்பு ஆக்சுவலா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பாதை போகுது. இது இப்படி போறப்ப ஏறுவோம். அந்த வழியா இன்னொரு குகை மாதிரியே பாதை வரும், அதுல இறங்குவோம். இது இது ஃபுல்லாவே வழுக்கு பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வழுக்கி நம்ம தலைவரோட மண்டை உழுவும். செங்குத்தா தான் ஏறுது. ஆனா அப்பயே இப்படி பாதை போட்டிருக்காங்க பாருங்க இந்த மலையில. அதான் பெரிய விஷயம். பாருங்க இங்க ஒரு ஆட்சி மாதிரியே வந்திருக்கு. 1954 இந்த ஆர்ச்சி கட்டியிருக்காங்க. நான் சிந்தினான் ஹுனன 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 நீ வண்டுதானா அந்தரத்தில் ஒரு வெண்மதியாய் உன்னை அழைத்தேனா இந்திர லோகத்து சுந்தரி உனக்கே உனக்காய் முளைத்தேனா ஃப்ரெண்ட்ஸ் மலை உச்சிக்கு வந்தாச்சு. ஓ இதுதான் கோயில். ஒரு பாறையில் அப்படியே கோயில் கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலே அப்படி கட்டியிருக்காங்க. இப்போதான் இந்த கோயிலை சீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மார்ச் ஏப்ரல் கும்பாபிஷேகம் நடக்கும். மலை ஏறுறதுக்கு சும்மா ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அவ்வளோ நாங்கள் சும்மா பேசிக்கிட்டே பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டே வந்ததுனால அவ்வளோ நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம்லாம் ஆயிருக்காது. அப்படியே சுற்றி வயல்வெளிகள் குளங்கள் அப்படிதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க. இப்போ இந்த கோயிலுக்கு மேலே ஏறுறோம். ஏறுங்க. சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்மளோட உயரமாக யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்புறமேட்டு நாங்க மலையை விட்டு கீழே இறங்கி ஒரு கிணறுல போய் குளிச்சோம். அதோட எங்க ட்ரிப்பு முடிஞ்சது. பாத்துக்க இங்கே வருங்க. தண்ணியில் குளிக்கிறோம். 200 அடி ஆழம் 200 அடி ஆழத்தில் குளிச்சுட்டு இருக்கோம்.